சவுக்கு சங்கர் தான் அண்ணாமலைக்கு வந்து சீஃப் அட்வைசரா வைக்கலாம், நல்லா சூப்பரா இருக்கும். ஏன்னா சீஃப் அட்வைசர் அந்த மாரிதாஸ், குருமூர்த்தி போனவங்களாம் இல்ல. இப்ப அந்த இடத்துல சவுக்கு சங்கர் இருந்தாங்கன்னா ரொம்ப அருமையான திறமையான வந்து ஆலோசனைகளை சொல்லி புதிதாக வந்து அண்ணாமலை ஜி அவர்கள் கட்சியை தொடங்குவதற்கு திமுக ஃபைல்ஸ், டிஎம்கே ஃபைல்ஸ் திறந்தாருல அண்ணாமலைக்கு தனி ஃபைல்ஸ் போட்டு அமித்ஷா கையில கொடுத்ததுனால அது வந்து பெரிய ஒரு சிக்கலாக அவருக்கு ஆகிவிட்டது. 85 கோடி ரூபாய்க்கு வாங்குறதா சொல்றாரு. அது உண்மையிலே 85 கோடி ரூபாய் சொத்தா நான் கேட்கும் போது அது கிட்டத்தட்ட 200-300 கோடி ரூபாய்க்குள்ள லேண்டு அப்படிங்கிறாங்க. சொத்தையே வந்து கம்மியா சொல்றாங்க. அது 300-400 கோடி ரூபாய்க்கு உள்ள பெரிய லேண்டு. கோயம்புத்தூர்ல, தமிழ்நாட்டிலேயே கோயம்புத்தூர்ல தான் அக்ரிகல்ச்சர் லேண்ட் வந்து ரொம்ப ரேட் அதிகம். அதெல்லாம் தாண்டி இப்ப நிர்மலா சீதாராமனோ அல்லது குருமூர்த்தியோ டாக்டர் பண்ற காரணம், முக்கியமான காரணம் வேற. அங்கேயும் ஒரு பிராமண ஆதிக்கத்துக்கு எதிராக இவர் களம் இருக்கிறாங்கிற ஒரு பார்வையில முன்வைக்கிறாங்கல்ல, அதை கடந்து போயிட முடியுமா? ஆக்சுவலா அந்த ஆங்கிள் ஒரு வகையில வந்து அது சரிதான். குருமூர்த்தி போன்றவர்கள் தாமதமாக புரிந்து கொண்டதால் இன்னைக்கு 85 கோடி சொத்து வாங்கிட்டாரு அப்படிங்கிற மேட்டரை கொண்டு வந்து அவர் என்ன செஞ்சிருக்காரு, நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் அந்த பதவியில இருந்து. இதுதான் உண்மை நிலை.